இன்றைக்கு 3வது நாள் கார்த்திகை தீபம். அதாவது வந்துட்டு இந்த 3வது நாள் கார்த்திகை தீபத்தை வந்துட்டு பஞ்சரத்ன தீபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த 3வது நாளான பஞ்சரத்ன தீபத்தை நல்லாவே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டேன். நல்லபடியாக விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்து முடிச்சிட்டேன். அதாவது நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி முதல் நாள் அன்றைக்கி 5 விளக்குகளும் பரணி தீபம், 2வது நாள் அன்றைக்கி திருக்கார்த்திகை தீபத்துக்கு 27க்கும் மேற்பட்ட விளக்குகளும், இன்று 3வது நாள் என்ன தீபம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சரத்ன தீபம் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கு இதுக்கு முன்னாடி ஏற்றி வைத்த 2 நாள் தீபத்தோட எண்ணிக்கையை விட ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இந்த 3வது நாள் அன்றைக்கி நம்ம ஏற்றி வைத்தோம் அப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே எரிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். பாவம் செய்யாமல் யார் ஒருவரும் இருக்க முடியாது, நானுமே கூட தெரிஞ்சோ தெரியாமல். ஸோ எந்த அளவுக்கு விளக்குகள் நீங்கள் அதிகமாக ஏற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு நம்ம பண்ண பாவங்கள் எரிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 3வது நாள் பஞ்சரத்ன தீபத்துக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு விளக்குகளின் எண்ணிக்கையை வந்துட்டு அதிகமாக 40 அல்லது 80 இல்லை 100 200 இல்லை 1000 விளக்குகளோ உங்களால் முடிஞ்ச விளக்குகளை அதிகமாக ஏற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 3ஆம் நாள் அப்படின்றதுனால வந்துட்டு நிறைய பேர் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு ஒரு 5 தீபம், 2வது நாள் வந்துட்டு 10 தீபம் அப்படிலாம் ஏற்ற மாட்டாங்க. முதல் நாள் அன்றைக்கி நிறைய தீபம் ஏற்றுவாங்க, 2வது நாள் அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாயிடும், 3வது நாள் அன்றைக்கி அதை விட கம்மியாயிடும். அப்புறம் விளக்கு ஏற்றுவதையே மறந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பட் இனிமேல் அப்படி இல்லாமல் இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்ட்டும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு புது விஷயத்தோட புது நன்மைகளோடு நான் உங்களை பார்க்குறேன்.